நாங்க கூட இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது. இது முத்துவேல் சக்திவேல் குடும்பம். எங்க குடும்பத்துக்கு எதிராக இறைச்சி நினைச்சாங்கன்னு வச்சுக்க, நினைச்ச மாத்திரமே. நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு அது போதும் மாமா, அது போதும். தம்பி சாப்பிடுங்க தம்பி. என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டுட்டாங்களே அண்ணி. என்னை இவ்வளவு கேவலமா நினைப்பாகன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. விடுங்க கொழுந்தனாரே, நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறதுல எதுவும் ஆக போறதில்ல. உன் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்றியா இல்ல செத்து போறியான்னு யாராவது என்ன கேட்டா நான் செத்து போயிடுறேன்னு தான் சொல்லுவேன். ஏய், ஐயோ, என்ன ஒருத்தர பேசிட்டு இருக்க? என்ன போய் நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டாங்களே. ஏங்க, அந்த வீட்டுல ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. தம்பி எதுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? அழதிய கொழுந்தனாரே, இந்த பாருங்க, உங்க வாழ்க்கையிலேயே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நல்ல சந்தோஷமா இருங்க. இந்த நேரத்துல போய் அழுவாங்களா? முடியலையே அண்ணி, என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. எனக்கு திரும்ப திரும்ப அவங்க எல்லாருமே பேசினதுதான் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. டேய், நடந்ததெல்லாம் உன் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. அந்த குடும்பம் பேசுனதெல்லாம் திருப்பி திருப்பி உன் நினப்புக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அந்த பரதேசி பைய குடும்பம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு எண்ணம் உனக்கு வரும். அவன் முன்னாடி நல்லா இருக்கணும், ஜெயிச்சு காட்டுன்ற எண்ணம் உனக்கு வரும்.